தேனிலும் இனிய செந்தமிழில் வணக்கங்கள். நான் நிதீஸ்வரன், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து. நான் இன்று பேசும் தலைப்பு தமிழ் இலக்கியம். தமிழின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது உலகு. இது திருவள்ளுவரின் முதல் சத்தியம். உலகில் உள்ள அனைத்தும் மகரத்தை முதன்மையாக கொண்டே சொல்கிறது. இது தமிழின் அச்சாணி. உலக மொழிக்கெல்லாம் முதன்மையானது தமிழே ஆகும். தனது முதல் இலக்கண நூலிலும் தொல்காப்பியர் இதனையே குறிப்பிடுகிறார். அன்னை என்பது குழந்தையின் அமுதமொழி, துவங்குவது தமிழ் மொழி. தமிழின் சிறப்பியல்புகளை பிற மொழியினரும் மறுத்து உள்ளனர். தமிழ் கற்க எழுது, எழுதவும் எழுது, படிக்கவும் எழுது. உதட்டின் அசைவுகளை பார்த்து உச்சரிக்கும் மொழியை அறியக்கூடிய மொழி தமிழ் மட்டுமே. பல், நாக்கு என இரண்டும் ஒன்றையொன்று தொட்டு மீட்டுவதால் எழுத்துகள் பிறக்கின்றன. தலையில் துவங்கி மார்பு வரை தமிழ் எழுத்துகள் பிறக்கின்றன. சிறப்பான எழுத்து ழா தமிழில் மட்டுமே உள்ளது. நாவை சுழற்றி ஒழிப்பதால் உலகில் உள்ள மொழிகள் எல்லாம் எனக்குள் அடக்கம் என்றும் கூறலாம். உலகில் தமிழ் புலவர்கள், எழுத்தாளர்கள், வல்லுநர்கள், ஆய்வாளர்கள் என பலர் உள்ளனர். உலகின் எம்மூலைக்கு சென்றாலும் தமிழ் பேசுவோர் உள்ளார்கள். சிறப்பான ஒன்றைத்தானே பலரும் வணங்குவர். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் தமிழ் வணக்கம் என்ற குரல் கேட்டதும் மக்களின் ஆரவாரம் விண்ணை முட்டியது. காரணம் பிரதமருக்காகவா? இல்லையே, அவரின் வணக்கம் என்ற தமிழுக்கு அல்லவா. மழையை மாறி என்கிறோம், பாடலை பண் என்கிறோம், மேகத்தை முகழ் என்கிறோம். இதுவெல்லாம் தமிழுக்கு சிறப்பல்லவா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பது எதனால்? தமிழால் தானே. இன்பத்தமிழ், தேந்தமிழ், செந்தமிழ், பைந்தமிழ், வண்டமிழ் என்றெல்லாம் ஏன் கூறுகிறோம்? பிறமொழிக்கு இச்சிறப்பு உண்டா? ரசிக்கின்ற ரசிகளை தமிழையன்றி வேறு எம்மொழியால் பாராட்ட முடியும், உவமை கூற முடியும். இறைவனை கூட தமிழ் கடவுள் என்றுதான் அழைக்கிறோம். பசுவும் மா என்று அழைக்கிறது. பிறமொழிக்கு இச்சிறப்பு உண்டா? உயிரின் மூச்சாய் உறைந்த தமிழே, அகரம் முதலாய் நகரம் இருவாய், சிகரம் கண்ட செந்தமிழ் மொழியே. இயலும் இசையும் இனிதாய் குத்தும், வயலுடும் பால்பொடும் வளர்த்தாய் காதலில். மானமும் வீரமும் மறந்தமிழ் பண்பாய், வானகம் வையகம் வணங்கிட சிறந்தாய். செம்மொழியாவினும் சிறந்தவள் நீயே, அம்மொழிக்கெல்லாம் அன்னைதான் தாயே. உயிரின் மூச்சாய் உறைந்த தமிழே, உனையும் மறந்தாள் உயுமா இவ்வுலகே. நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்றார் திருவள்ளுவர். இன்று நான் கூறுகிறேன், நீரின்றி அமையாது உலகு அல்ல, தமிழின்றி அமையாது உலகு என்று. நீரின்றி அமையாது உலகு அல்ல, தமிழின்றி அமையாது உலகு என்று. நன்றி.